8/8/2024 காருண்யா 534 உண்டான ஒரு கேரளா கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்னைக்கு கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாமா? பாருங்கள், நேற்று 105க்கு நம்ம என்ன கொடுத்தோம், ஆல் போர்டு 6-7 கொடுத்தோம். மெயின் டார்கெட்டு சப்போர்ட்டுக்கு 0 கொடுத்துருந்தோம். அந்த 0 பாஸ் ஆகிருக்குது. இப்படி தான் ஒரு நாள் போயிடும். ஆனால் நம்ம கொடுக்குற நம்பரில் வரும், அதை வச்சு நம்ம கணிச்சு எடுக்கணும். 3 டிஜிட்டல் 2 டிஜிட்டல்லாம், சரிங்களா? அதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம் எப்போவுமே சொல்லி சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், ஏ போர்டு சி போர்டு அப்பப்போ மாறும். அதே மாதிரி கரெக்டாக பாருங்கள், 8 கீழே வந்திருக்கு, 0 மேலே பேருக்கு, இந்த 3 சென்டரில் வந்திருக்குது. கரெக்டாக 803.8ங்கிற மாதிரி ரிசல்ட்டு. அதேமாதிரி நம்ம 80 கொடுத்துருக்குறோம். ஏன்னா ஆனால் கொடுக்கும்போதே சொல்லி தான் கொடுத்தோம், ரொட்டேட் பண்ணி வைங்க கண்டிப்பாக. அப்படி வச்சுருந்தீங்கன்னா ஏசியில் 08 பாஸ் ஆகிருக்கும், 83ங்கிற மாதிரி நம்பரும் பாஸ் ஆகிருக்கும், சரிங்களா? அதுவும் நம்ம கொடுத்துருக்குறோங்க, P6 பாக்ஸ் சொல்லி கொடுத்துருக்குறோம். இது நம்பர் பாஸ் ஆகும், சரிங்களா? 38ன்னு இது பாஸ் ஆகும், சரிங்களா? இப்போ நம்ம எடுத்துருக்கிறது அப்படி தான் இருக்கும். 8003 இந்த மாதிரி தான் எடுத்துருந்தோம் நிறையா. இந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு 30 80 கணக்கு பண்ணி அடிக்கணும் அப்படிங்கிறது தான் கெஸ்ஸிங்கு. அது கரெக்டாக வந்திருக்குது, சரிங்களா? போர்டு வாரியாக கொடுத்ததில் நமக்கு போர்டு அப்படியே மாறி இருக்க தவிர மற்றபடி ஒரு நல்ல வின்னிங் கிடச்சிருக்கு. 2Dயில் வந்து நான் சொல்லி தான் கொடுத்துருந்தேன், எந்த நம்பர் எடுத்தாலும் ரொட்டேட் பண்ணி வைக்கணும். அப்படி வச்சுருந்தீங்கன்னா 80ங்கிற நம்பர் 08ங்கிற நம்பர் ஏசியில் பாஸ் ஆகிருக்கும், சரிங்களா? ஒரு அருமையான வின்னிங் கிடச்சிருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன் நான். அதான் 80 இந்த 8 இதெல்லாம் நேற்று நம்ம சொல்லும் போது சொல்லி தான் கொடுத்தோம். போர்டு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கணிப்பு இப்படியும் காட்டும் அப்படியும் காட்டும், அதுக்காக தான், சரிங்களா? பாருங்கள், அதேமாதிரி நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்துடலாம். 8ஆம் தேதி கணிப்பு பாருங்கள், ஒரு அருமையான கணிப்பு வந்திருக்குது, சரிங்களா? பாருங்கள், அதுக்கு முன்னாடி பாருங்கள் 8610575149, சரிங்களா? கேரளா மட்டும் டியர் புக்கிங் 1 மணி டியர், 3 மணி கேரளா, 6 மணி டியர், 8 மணி டியர், 4 ஷோ புக்கிங் எடுக்கிறோம். புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க. டிக்கெட் புக்கிங் ஒன்லி, சரிங்களா? கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் வீடியோவிலே பாருங்கள். நாளைக்கு உண்டான ஆள் போட பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் எப்பவும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு யூடியூப்பில் போய் தேட வேண்டியதில்லை, சரிங்களா? அதுக்காக சொல்கிறேன். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 3-4ங்கிற மாதிரி இருக்குது, சரிங்களா? சப்போர்ட்டுக்கு 6 கொடுத்துருக்குறேன், சரிங்களா? 3க்கு பவர் 8, சரிங்களா? 4க்கு பவர் 9, 6க்கு பவர் 1. இது ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் செலக்ட் பண்ணுங்க. 3 நம்பரில் ஆல் போர்டு நம்பர் 1 கண்டிப்பாக வரும். 1 டைரெக்டாக வரும், இல்லை பவராக வரும், சரிங்களா? அதுக்காக நம்ம சொல்கிறோம். எனக்கு மெயின் டார்கெட் 3-4ன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன், சரிங்களா? இதுலேருந்து நம்பர் வரலாம். அதேமாதிரி ஏ போர்டு பி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 3-6, பி போர்டில் 2-4, சி போர்டில் 5-0, சரிங்களா? சப்போர்ட்டுக்கு வெளியில் 7 கொடுத்துருக்குறேன். நாளைக்கு சி போர்டில் கண்டிப்பாக 5-0 தான் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? போர்டு மாறுமானா மாறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதிகபட்சம் 99% 5-0 தான் வரணும், சரிங்களா? பாருங்கள், 1% மிஸ் ஆச்சுன்னா வேறு நம்பர் வரலாம். ஆனால் 99% இந்த 2 நம்பர் தான் வரணும், சரிங்களா? 0வோ 5 வரணும். அதேமாரி பி போர்டில் 2-7 வரதுக்கு வாய்ப்பு இருக்கும், சரிங்களா? ஏ போர்டில் 3-6 வரதுக்கு வாய்ப்பு, இந்த 4 கூட உள்ளே வரலாம், சரிங்களா? இதுதான் வரணும். பாருங்கள், உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அது அந்த மாதிரி ப்ளே பண்ணுங்கள். 2 டிஜிட்டலில் நாளைக்கு 45, 57, 80, 90, 93, 32, 25, 64 ஒரு 6 செட் 8 செட்டு, சரிங்களா? எப்போதும் போல் உங்கள் கணிப்படி என்னுடைய கணிப்பும் ஒத்து வரும் பட்சத்தில் ஏதாவது இல்லை 1 2 நீங்கள் சூஸ் பண்ணால் அதை ரொட்டேட் பண்ணி வச்சுருங்க, சரிங்களா? ஏபிபிசி ஏசி ஆல் போர்டுக்கு வைங்க, சரிங்களா? 1 நம்பரோ 2 நம்பரோ எடுங்க, 8 நம்பரும் எடுத்து விளையாடாதீங்க. ஒவ்வொருத்தர் கணிப்பில் ஒவ்வொன்றும் வரும். உங்கள் கணிப்புலேயும் உங்களுடைய கணிப்புலேயும் ஒத்து வந்த நம்பர் மட்டும் எடுத்து ரொட்டேட் பண்ணி வைங்க, சரிங்களா? 45ன்னு இருக்கா, 54 ஒன்று போடுங்க, 45 1 போடுங்க, ஆல் போர்டுக்கு போடுங்க. 57 இருக்கா, 75 1 போடுங்க, 57 1 போடுங்க. அதே மாதிரி தான் எல்லா செட்டுக்கும், சரிங்களா? ஆல் போர்டு ஏபிபிசி ஏசி ஆல் போர்டுக்கு போடுங்க, நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். நாளைக்கு டபுள்ஸ் வந்தால் இந்த நம்பர்லாம் வரணும்னு, சரிங்களா? 77 இல்லைன்னா இந்த மாதிரி 7294ங்கிற மாதிரியும் கூட ஒரு இது இருக்குது, சரிங்களா? அந்த மாதிரி இருந்தால் பாருங்கள். இல்லைன்னா நாளைக்கு 7 அல்லது 2 9, என்னடா 9 இப்போ தான் 2 நாள் அடிச்சிருக்காங்கன்னு பார்க்காதீங்க. நாளைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது 99க்கு, சரிங்களா? இல்லைன்னா 44 வரலாம், சரிங்களா? இல்லைன்னா 00, இல்லைன்னா 1 இதில் இருக்கிறது தான் வரணும். உங்கள் கெஸ்ஸிங்கில் ஏதாவது ஸ்ட்ராங்காக இருந்தால் அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள், சரிங்களா? அதே மாதிரி 3 டிஜிட்டல் வரைக்கும் 390, சரிங்களா? 112, 657, 399, 322,
800 772 245ங்கிற ஒரு 6 செட்டு 8 செட்டு சரிங்களா. இதிலேருந்து எப்படி வருதுன்னு பாருங்கள் உங்கள் கணிப்பில் சரிங்களா. பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணுங்கள். இதுதான் நம்மளுடைய பாக்ஸு தான் இது எல்லாமே. ஏன்னா பாக்ஸில் தான் அதிகபட்சம் வருது. நம்ம எப்படி தான் எடுத்தாலும் பேட்டர்ன் பிரகாரம் எடுத்தாலும் பாக்ஸாக போட்டுறாங்க, இல்லைன்னா ஒரு நம்பரை பவர் பண்ணி மாற்றி அடிச்சிடுறாங்க சரிங்களா. பாருங்கள், அதுக்கு தான் நேற்று கூட நம்ம பாருங்கள் என்ன கொடுத்துருக்கோம், 880 இதுதான் வரணும். என்ன பண்ணியிருக்கிறான், இல்லைன்னா 3 2 8ங்கிற மாதிரி வரணும். என்ன சொல்லியிருக்கேன், 3 2 0 3 8ன்னு அடிச்சிருக்கிறோம் சரிங்களா. இதில் ஒரு நம்பர் பவர், இது இந்த கணக்கு பிரகாரம் எடுத்தோம்னா 8 3 0 அப்படி பாக்ஸாக போட்டோம்னா சரிங்களா, ஒரு நம்பரை பவர் பண்ணிக்கிட்டேன். அதான் சொல்கிறேன் நான் சரிங்களா. அந்த மாதிரி உங்கள் கணிப்பில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க சரிங்களா. நம்மளை வந்து கெஸ்ஸிங் கொடுக்குறோம், ஆனால் ஒரு சப்போர்ட்டுக்கு நம்ம இருப்போம் சரிங்களா. நீங்களும் கொஞ்சம் யோசனை பண்ணி வச்சா ஃபுல் வின்னிங் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் நீங்களும் கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் சரிங்களா. நான் கொடுக்குறேன் சரிங்களா. நம்ம ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம், நீங்களும் கொஞ்சம் யோசனை பண்ணிங்கன்னா ஒரு அருமையான வெற்றி வாங்கலாம். நாளைக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5-0 எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது சரிங்களா. பாருங்கள் உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க சரிங்களா. அதுமாரி 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 390ங்கிற மாதிரி நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 39ங்கிற மாதிரி இதில் கொடுத்துட்டோம் பாருங்கள். 93ஆகவும் வரலாம், 39ஆகவும் வரலாம், இல்லை 90. இந்த 2 நம்பருக்குள்ளே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. 80 அந்த மாதிரி இருக்குது சரிங்களா. பாருங்கள் அவங்க கணிப்பை பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க சரிங்களா. நாளைக்கு நல்லது ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.